உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன செட்டு பாக்குற? அடமானலாம் வைக்க வரல, விக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். இதுக்கு எவ்வளவு கிடைக்குன்னு கணக்கு போட்டு சொல்லு. நீ வழக்கமா அழகு தானே வைப்ப, இப்ப என்ன விற்கணும் சொல்ற? ஒழுங்கா சொல்லு, இந்த தாலி யாரோடது? அட என்ன இப்படி சந்தேகப்படுற? இது என் பொண்டாட்டி தாலி தான். மாமியாருக்கு உடம்பு முடியல, ஆபரேஷன் பண்ணணும்ட்டாங்க. கையில வேற துட்டு இல்ல, அதான் பொண்டாட்டி தாலியை வித்து பணம் கொண்டு வர சொன்னுச்சு. பொய் சொல்லாதே, இது உன் ஒய்ஃபோட தாலியே கிடையாது. அவங்க கழுத்துல மஞ்ச கயிறு தான் இருக்கும், நான் பார்த்துருக்கேனே. இது கண்டிப்பா திருட்டு நகை தான். இதை நான் வாங்கினா ரிஸ்க். செட்டு, இது திருட்டு நகைலாம் இல்ல செட்டு, நல்ல நகை தான். வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணம் கொடு. அடமானம் வச்சு வேணா பணம் தரான், அதுவும் 10,000 தான் தருவேன். என்ன செட்டு முகமுடி போடாம கொள்ளடிக்கிற? இதை பாரு, அடமானம் வைக்கிறதே ரிஸ்க் தான். நீ ரெகுலர் கஸ்டமருங்கிறதுனால பணம் கொடுக்குறேன். செட்டு கூட ஒரு 10 ரூபா கொஞ்சம் சேர்த்து கொடு. அதெல்லாம் இல்லம்மா. சார் விடுங்க சார். சார் சார் விடுங்க சார், விடுங்க. நீ தப்பிக்க முடியாது. நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? உன் மேல 2-3 கேஸ் பெண்டிங்ல இருக்குடா. உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டியா? முதல்ல ஸ்டேஷனுக்கு வாடா. சார் என்னை விடுங்க சார், என் பொண்டாட்டி உடம்பு சரியில்லாம இருக்கா, அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் சார். சார் நான் நாளைக்கு வந்துடுறேன் சார், ப்ளீஸ் சார் விடுங்க சார். இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். உன்னை ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு தான் மாட்டியிருக்க. உன் கதையை நம்ப மாட்டேன். சார் 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 நர்ரா ஸ்டேஷனுக்கு. வேணாம் சார், விடுங்க சார். போடா. ஐயோ இன்ஸ்பெக்டர் இருக்காங்களே, ஏற்கனவே என் மேல 2-3 கேஸ் இருக்கு. இப்ப பாக்கெட்ல வேற திருடின தாலி இருக்கு. தாலியும் கையுமா மாட்டணும். தாலி எங்கடா அறுத்துன்னு என்ன டென்னு கட்டிடுவாங்களே, கன்ஃபார்மா ஜெயிலு தான். இப்ப என்னடா பண்றது? என்ன கேஸ்? இவன் பிட் பாக்கெட் ராபரி கேஸ் மேடம். என் மேல 2-3 கேஸ் இருக்கு மேடம். எஸ்கேப் ஆகிட்டே இருந்தான். சேட்டு கடையில நின்றுகிட்டு இருந்தான், புடிச்சிட்டு வந்தேன் மேடம். மாரியின் தாலியை மாரி எப்போது தொடுகிறாளோ அப்போது மாரிக்கு பழைய ஞாபகங்கள் வரும். மேடம் நான் இப்ப அந்த தொழிலெல்லாம் விட்டேன் மேடம். பில்டிங்ல கம்பி கட்டுற வேலைக்கு போயிட்டு இருக்கேன். உன் முகரைய பார்த்தா கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரியே தெரியலையே. மேடம் நான் இப்ப தெரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் மேடம், என்ன நம்புங்க. ஆ நம்பிட்டேன். இவனை கூட்டிட்டு போய் நல்லா சர்ச் பண்ணு. ஓகே மேம். மேடம் ஏய், சார் சொன்னா கேளுங்க சார். உன்னை பத்தி உன்னை எனக்கு மாதிரிலாம் நான் இல்ல சார், தெரியாதா? நிறுத்திட்டேன் சார். விடுங்க சார். சார் ஏய், போடா. சார் போடா. சார் ஆமா விடுங்க சார். புரியுது. சார் I'll just call back. என்னாச்சு? நல்லா செக் பண்ணிட்டேன் மேடம், ஒண்ணும் இல்ல மேடம். நான் தான் தெரிஞ்சுட்டேன்னு சொன்னேன் மேடம் உங்ககிட்ட, என்ன நம்புங்க மேடம். நான் உழைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமாவே இருக்கே. என்ன நல்லா செக் பண்ணி பாத்தீங்களா? ஒண்ணும் கிடைக்கல மேடம். மேடம் பேண்ட் செட்லாம் கழட்டி பார்த்தாங்க மேடம். ஏச்சி வாய் மூடு. மேடம் நான் தெரிஞ்சிட்டேன் மேடம், என்ன நம்புங்க. சரி சரி, இவன்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அனுப்புங்க, நான் வீட்ல போய் புக் கொடுத்துட்டு வரேன். Okay, சரியா? ம். ஏய் போடா. நம்ம உசுரை கொடுத்து ஆட்டையை போட்டு வந்தோம், கடைசியா கையை விட்டு போயிடுச்சே.
பிரபு, துர்கா தாலியை தொட்டு விடுவாளா? இந்த காஃபி. காஃபி தூள் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு, அதனால லைட்டா தான் போட்டிருக்கேன், குடி. என்னம்மா, காலையில நான் ஊறுகாய் போட போகும்போது சொல்லிருந்தா நான் காஃபி தூள் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. எங்க காலையில 3 பேரையும் ரெடி பண்ணி வெளியில அனுப்பணும், அந்த அவசரத்துல சொல்லவே மறந்துட்டேன். சரி, சூடு ஆறிட போகுது, குடி. ம். நீ குடி. ம். என்ன துர்கா, இன்னைக்கு நேரமா வந்துட்ட? எல்லாம் மேகலா மாதவிக்கு பயந்துதாம்மா. என்ன சொல்ற துர்கா? உங்களுக்கே தெரியுமே, மேகலாவும் மாதவியும் நான் என்ன வாங்கி கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டாங்க. அதான் ஆ, நான் மேகலாக்காக புக்கு வாங்கியிருக்கேம்மா. நான் டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு வந்தா அப்போ மேகலா வீட்ல தான் இருப்பா. நான் வாங்கிட்டு வந்த புக்க அவ வாங்கிக்கவே மாட்டா. அதான் அவளுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். சரிம்மா, இந்தாங்க. ஆ. மேகலா வந்த உடனே இதை கொடுத்துருங்க, சரியா? அம்மா, நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். நீங்களோ இல்ல அக்காவோ வாங்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லுங்க, சரியா? நீ வருத்தப்படாத துர்கா. மேகலாவும் மாதவியும் கண்டிப்பா கூடிய சீக்கிரமே மனசு மாறிடுவாங்க. இந்த நிலைமை ஒரு நாள் கண்டிப்பா மாறும். நீயும் சந்தோஷப்படுவ. ஆமா துர்கா, விடியாத இரவன் ஒண்ணு கிடையாது. தங்கச்சிங்க ஒரு நாள் உன்னை புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குக்கா. ம். நான் சொன்னதை நினைச்சு நீங்க 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க, சரியா? நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். சரிம்மா. என்ன புக்ஸ் வாங்கியிருக்கா? என்னது, புக்ஸ்குள்ள தாலி கிடக்கு? தாலி கிடக்கா? என்னம்மா சொல்ற? ஆமா குந்தவை, தங்க தாலி பாரு. ஆமா, இது தங்க தாலி தான். ஆனா புது தாலி இல்ல, பழைய தாலி மாதிரி இருக்குமா? குடு. பழைய தாலிதான், ஆனா தாலி எப்படி இந்த பேக்குள்ள வந்துச்சு? துர்காவும் தாலிய பத்தி எதுவுமே சொல்லலையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.